இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிள் சம் வச்சு நம்ம வந்து என்னென்னு புரிஞ்சுக்கலாம். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து உங்களுக்கு 5400, பட்ஜெட்டட் யூனிட்ஸ் வந்து 8000 யூனிட்ஸ், பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து 4000 ஹவர்ஸ், ஆக்சுவல் யூனிட்ஸ் 2800 யூனிட்ஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ் 26000 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். சரியா? அவன் என்ன சொல்கிறான்? 8000 யூனிட்ஸ் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு 4000 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ ஒரு யூனிட் செய்ய எனக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தா எனக்கு அரை மணி நேரம் ஆகும். சரியா? அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ செஞ்சுருக்கான்? 2800 யூனிட்ஸ் வந்துட்டு செஞ்சுருக்கான். அப்போ 2800 யூனிட் செய்யறதுக்கு எனக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? 2800 × 0.5 1400 ஹவர்ஸ் ஆகும். சரியா? இப்போ ஸ்டாண்டர்டாக எனக்கு 2800 யூனிட் செய்யறதுக்கு 1400 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னா எனக்கு 26000 ஹவர்ஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 26000 ஹவர்ஸில் எவ்வளோ யூனிட் என்னால் செய்ய முடியும்? உங்களுக்கு புரியுதா? அப்போ அவன் எவ்வளோ 26000 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் செய்யறதுக்கு. அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இருக்கான்? 24600 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேவா? இப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எனக்கு 5400 வந்து உங்களுக்கு காஸ்ட். ஓகேவா? பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்குது. எப்போது 4000 ஹவர்ஸில் எனக்கு இவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படின்னா என்ன 1 ஹாரில் எனக்கு எவ்வளோ ஆகும்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு தெரியும் 0.74 ருபீஸ் ஆகும். சரியா? இப்போது இந்த 0.74 × 24600 செஞ்சால் எனக்கு 18204 கிடைக்கும். அது அட்வர்ஸ். ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா இப்படியே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. இது அட்வர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஹவர்ஸில் இருக்குது. இது அமௌண்ட்டில் மாற்றுறதுக்கு நான் வந்து 1 ஹாருக்கு எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சி அதை நான் 24600 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு 18204 அட்வர்ஸ்னு கிடைக்கும்.